புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணி இணையணும்னு பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் 21 தேர்தலையும் முயற்சி செய்தார்கள். அதுபோல இப்பொழுதும் முயற்சி செய்கிறார்கள். ஒரு கட்சியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அவர்களே எப்படி பேசி தீர்க்க முடியும்? இன்னொரு மத்தியஸ்தர் தேவை என்கிற முறையில் இன்னொரு கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூட்டணிக்காக எல்லோரும் ஒற்றுமையில் இருக்க வேண்டும் என்று பேசுவதை நான் தவறாக நினைக்கவில்லை. இது தலையிடுவதாக நான் நினைக்கவில்லை, மிரட்டுவதாக நினைக்கவில்லை. அதிகாரத்தை வைத்து மிரட்டுவதாகலாம் சில பேர் சொல்கிறார்கள். ஊடகத்தில் டிபேட்டில் பார்க்குறோம். யாராவது ஒருவரை நட்பு ரீதியாக டெல்லிக்கு அழைத்து அவர் போய் சென்று வந்தால் அவரை மிரட்டிய கூப்பிடுகிறார்கள். அப்படிலாம் கிடையாது. ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது அதில் கூட்டணியாக அந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களை கூப்பிட்டு பேசி சரி செய்ய முயற்சிப்பது ஒன்று மிரட்டுவதோ என்பது கிடையாது, இல்லது ஆம்டிஸ் பண்ணுவதோ கிடையாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். நட்பு ரீதியாகத்தான் அவர்கள் அணுகி பேசி வந்திருக்கிறார். இல்லைங்க, நான் அதில் அரசாங்கத்தோட நடவடிக்கையெல்லாம் தாண்டி பொதுவாக தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. இங்கே நாம் எல்லோரும் மதங்களை கடந்து ஜாதிகளை கடந்து உறவினர்களாக நண்பர்களாக இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே சமுதாய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் இதெல்லாம் அடிப்படையாக இருக்குது. பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள் நம்மிடையே பிளவு இல்லாமல் எல்லோரும் சமம் என்கிற கொள்கையோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இதில் மத நல்லிணக்கத்திற்கோ தமிழ்நாட்டின் அமைதிக்கோ கடவுளின் பெயரையோ மதத்தின் பெயரையோ ஜாதியின் பெயரையோ யாரும் பயன்படுத்தி சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை அதை அரசியல்படுத்தி தேவையற்ற பிரச்சனைகள் கலவரங்கள் உருவாகாமல் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் நாங்கள் உட்பட எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் கூட. நீங்கள் எதிர்பாராத விதமாக வெற்றியை நோக்கி அவர்கள் அணிவகுப்பார்கள் என்பதுதான் நான் அனுமானிக்கிற செய்தி. 4 அணி தான் உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன புதுசு திருப்பி கேட்டுருக்கேன். 4 அணி நீங்களே சொல்லுங்கள். ஏதாவது 4 அணி இருக்குது. அவர் சீமான் அவர்கள் தனித்து போட்டுடுவேன்னுக்கிறாங்க. அது இல்லாமல் 3 அணி இருக்குது. ஆளும் திமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியை அமைகின்ற வாய்ப்பு இருப்பதாக எனக்கு செய்திகள் வருகின்றன. நான் ஏதாவது 4 அணினா உடனே அதோட போவீங்களா? அதோட அப்படி இல்லை. நான் யாரோட போகிறத பற்றி என்ற முயற்சி முடிவும் எடுக்கவில்லை. என்னோடு கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது இறுதி வடிவம் அடைந்த பிறகு உறுதியாக உங்களிடம் சொல்கிறேன். ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் இயக்கம், ஒரு கூட்டணியில் நாங்கள் எங்களுக்கு தகுதியான வேட்பாளர்கள் போட்டியிட வேண்டும் என்கிறது இயற்கையான ஒரு எதிர்பார்ப்பு தானே. வேற ஒன்றும் கண்டிஷன்லாம் யார்கிட்டையும் நாங்கள் போடுகின்ற பழக்கங்கள் கிடையாது. நட்பு ரீதியாக பேசி சுமூகமாக அதை முடித்துக்கொண்டு உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை மாற்றம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யாருங்க? இன்றைக்கு மாலை கோயம்புத்தூரில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், நாளைக்கு இங்கே திருப்பூரில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், திரும்பவும் கோயம்புத்தூரில் 9ஆம் தேதி 2 தொகுதிகளில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். தேர்தலை நோக்கி எங்கள் கிளைக்கழகம் முதல் அனைத்து நிலை நிர்வாகிகளையும் தேர்தலுக்காக அவர்களை தயார்படுத்துவதற்கான எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஒரே காரணத்துக்காக திமுக சவுக்கு சங்கர் சொல்வதற்கெல்லாம் அதே சவுக்கு சங்கர் 2 மாதத்துக்கு முன்னாடியே அதே நீங்கள் என்ன பேசுனாருன்னு தெரியும். அதனால் அவர் சொல்வதற்கெல்லாம் எனக்கு
நல்ல நண்பர் தான், எனக்கு அறிமுகமானவர் தான். அவர் எதற்காக அப்படி பேசுகிறாருன்னு தெரில. அவர் ஒரு ஆதரவு நிலை எடுத்திருக்கிறதுனால எல்லாரும் எடுக்கிற அவசியம் இல்லை. எங்கள் நிலைப்பாட்டை அவர் புரிந்து கொள்வார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.